ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் டீமன் ஸ்லேயர் பார்ட் 1 தமிழ் எக்ஸ்பிளனேஷனாக பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவனுடைய அடிபட்டிருக்க தங்கச்சி தூக்கின்னு மலையிலேருந்து கீழே இறங்குறான். அப்போ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவன் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறான். அவன் நிலக்கரியை வைக்கிறதுக்கு தாஞ்சிரோ கிளம்புறான். அப்போ அவன் ஃபேஸ் ஃபுல்லாக கரியாக இருக்குன்னு அவங்க அம்மா தொடச்சி விட்றாங்க. அப்போ அவன் தம்பி தங்கச்சிங்களாம் வந்து அண்ணா நாங்களும் வரோன்னா சொல்ல அவன் இல்லை ரொம்ப ஆபத்து, நான் இன்னொரு நாள் உங்களை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு தம்பிக்கிட்ட மரத்துண்டுங்கள்லாம் கட் பண்ணி வைடான்னு சொல்லிட்டு அவன் போகும்போது அவன் நெசுக்கு ஒரு தங்கச்சியை பார்க்குறான். பார்த்துட்டு அவள்கிட்ட பேசிட்டு அவன் மலையிலேருந்து கீழே இறங்குறான். கீழே இறங்கிட்டு யாருக்குன்னா நிலக்கரி வேணுமா கேட்டுன்னு போகும்போது பின்னாடி டேஞ்சிரோன்னு சவுண்டு கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒருத்தர் இரு நான் உடச்சிட்டேன்னு என் மேலே பழி போடுறாங்கன்னு சொல்ல அவன் ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். ஸ்மெல் பண்ணி பார்த்து இதை கேட்டு தான் உடச்சிச்சின்னு சொல்கிறான். அப்புறம் தெரிய வேண்டி அவனுக்கு ஸ்மெல்லிங் பவர் அதிகமாக இருக்குன்னு அதை எல்லாம் நல்ல கறி வச்சு லேட் நைட்டு போகும்போது ஒருத்தர் டேஞ்சிரோவை பார்த்து டீமன்லாம் இப்போ இருக்கும், நீ தூங்கிட்டு காலை ஏஞ்சி உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு டேஞ்சிரோவும் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுக்கிறான். அப்புறம் யோசிக்கிறான், இவர் தண்ணியாக இருக்கிறதால டீமன்லாம் பற்றி பேசுகிறாரு போலுக்கு. அடுத்து நான் யோசித்து பார்க்குறான். அவங்க பாட்டி சொன்னலாம். அவங்க பாட்டி சொல்லியிருக்காங்க டீமன்லாம் ஒன்றும் இல்லை இப்படிலாம் சொல்லியிருக்கேன். அடுத்து காலை விடிஞ்சோடனே அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் வீட்டுக்கு போகும்போது பிளட் ஸ்மெல்லாக வருது. வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா அவன் தம்பி தங்கச்சிங்களாம் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. அப்போ அவன் தங்கச்சி நெசுக்கவங்க மட்டும் உயிருக்கத்தை பார்த்து தூக்கின்னு போகிறான். தூக்கின்னு போகும்போது அவர் தங்கச்சி திடீர்னு டீமனாக மாறி அட்டாக் பண்ணுறா. அப்போ மலையிலேருந்து கீழே வீறாங்க. அங்கே பனி வைத்தால டேஞ்சரை தப்பிச்சிட்டான். அதுதான் அவன் தங்கச்சிட்ட போய் பேசினா டீமனாக வந்து அட்டாக் பண்ணும்போது ஒரு மரத்துண்டை வச்சு தடுத்துன்னு இருக்கான். தடுத்துன்னு போது டேஞ்சிரோ நீ டீமன் கிடையாதுன்னு அழுதுன்னு இருக்கும்போது அப்புறம் தெரியுது அவள் ஒன்றும் முழுசாக டீமனாக மாறலன்னு. அப்போது ஒருத்தன் வந்து கத்தியை வச்சு அட்டாக் பண்ணுறான். அவன் டேஞ்சிரோ அப்படியே காப்பாற்றிக்கிறான் அவன் தங்கச்சி. அதுக்கடுத்து டேஞ்சிரோ பார்க்கும்போது தான் தெரியுது அவன் ஒரு டீமன் ஸ்லேயர்னு. அவன் சொல்கிறான் டீமன் கூட இருக்காரு தனியாவா சொல்லும் போது அவன் அங்கே நிற்கிறவன் என் தங்கச்சி ஒன்றும் டீமன் கிடையாது சொல்லும் போது அப்போ அந்த டீமன் ஸ்லேயர் சொல்கிறான் உன்னுடைய தங்கச்சி கிடையாது டீமன்னு. அப்போ ப்ளீஸ் விட்டுருங்க என் தங்கச்சியை கேட்கும்போது என்னால் தான் உன் குடும்பத்துக்கு இப்படி ஆச்சு, நானாக கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டா உன் குடும்பத்தை காப்பாற்றிருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சியை குத்தும் போது டேஞ்சிரோ வேணான்னு கத்தும்போது குத்திட்டானா டேஞ்சிரோக்கோ வந்துச்சு. 2 கல்லை தூக்கி போட்டு ஓடி வந்து அந்த ஆக்ஸை வச்சு வெட்டலாம் வரும்போது ஒரே அடியில் ஆனால் டேஞ்சிரோ வேண்டாம். அப்புறம் தெரியுது அவன் கையில் ஆக்ஸ் இல்லைன்னு. மேலே பார்த்தா ஆக்ஸ் வருது. ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த டீமன்ஸில் தப்பிக்கிறான். அப்புறம் யோசிக்கிறான், அவன் கல்லை தூக்கி போடும் போதே ஆக்சியன் தூக்கி போட்டான்னு. அந்த கல்லை தூக்கி போடும்போது அந்த ஆக்சியன் தூக்கி போட்டான். அடுத்து நெசுக்கு அவனை எட்டி உடச்சிட்டு அவன் பக்கத்தில் போய் நிற்கிறான், பாதுகாப்பாக நிற்கிறான். அதுக்கடுத்து இப்போ தான் தெரியுது இது வரைக்கும் இவன் டீமனை பார்த்துருக்கான். இவன் பார்த்த டீமன் எல்லாம் அவங்க ஃபேமிலியே கடிச்சு தின்னு ரத்தத்தை குடிச்சிடான் பார்த்துறான். இந்த டீமன் கொஞ்சம் வித்தியாசமே இருக்குன்னு அவளை அடித்து மயக்க போட வைக்கிறான். அப்போலாம் டேஞ்சிரோ கனவுல வந்து அவங்க ஃபேமிலிலாம் எப்படின்னா அவன் தங்கச்சி நெசுக்கோ காப்பாற்றுன்னு சொன்னே ஏஞ்சி பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் நெசுக்கு படுத்துன்னு இருக்கா. அப்புறம் அந்த டீமன்ஸில் சொல்கிறான் மாங்ஸ் ஆகிரில் சக்கோஞ்சி உடக்கொடக்கே பாருங்க சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அடுத்து அவன் ஃபேமிலிக்கு இறுதி அஞ்சலியை செலுத்திட்டு அவன் தங்கச்சியை தூக்கின்னு கிளம்புறான். இதோட ஒரு பாட் முடியுது.